2 நாள் பயணமாக தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி மற்றும் மதுரையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலத்திலிருந்து தனி விமானத்தில் இன்று இரவு 9 மணிக்கு சென்னை வரும் பிரதமர் ஆளுநர் மாளிகையில் இரவு தங்குகிறார். நாளை காலை புதுச்சேரி செல்லும் அவர் அங்கு காலை 11:45 மணியளவில் நடைபெறும் விழாவில் 2700 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் மதுரை வரும் பிரதமர் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தரிசனம் செய்கிறார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி மதுரையில் நாளை விரிவான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அருப்புக்கோட்டை ரிங் ரோடு சந்திப்பு வலையங்குளம் முதல் விரகனூர் ரவுண்டானா வரை மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு வாகனங்கள் செல்லும் மதுரை விமான நிலையம், அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் சாலை பகுதிகளில் வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்படாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனரக சரக்கு வாகனங்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டு மாற்று வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பிரதமர் திருப்பரங்குன்றம் செல்லும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மற்றும் தீபம் விவகாரத்தில் மத ரீதியிலான சிக்கல்கள் நீடித்து வருவதால் பிரதமரின் வருகை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடும் என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பிரதமரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற இடங்களுக்கு செல்ல பரிந்துரைக்கலாம் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுகவுடன் காங்கிரஸ் பிரதிநிதிகள் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். கடந்த 2021 தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 39 தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை இடங்களை காங்கிரஸ் கோரி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரசுக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளுடன் ஒரு மாநிலங்களவை சீட் தர திமுக தலைமை விரும்புவதாக தெரிகிறது. இந்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இதனிடையே விஜயின் தாவேக்காவோடு காங்கிரஸ் மறைமுக தொடர்பில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் கூட்டணி இழுபறிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. திருச்சியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் திமுக மாநாட்டில் கூட்டணி கட்சித் தலைவர்களை ஒரே மேடையில் நிறுத்தவும் திமுக திட்டமிட்டுள்ளது.